முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, யூனிட் 8ல் பார்ட் 3 நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் முக்கியமாக தரச்சான்று தரக்கூடிய நிறுவனங்கள் மேனேஜ்மெண்ட்டை பற்றின இன்னும் என்னென்ன ஸ்வாக் அனாலிசிஸ் அப்படிலாம் இருக்குது, இதை பற்றிலாம் நாம் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஸ்வாக் அனாலிசிஸ் இன் எஜுகேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது கல்வி நிர்வாகத்தில் ஸ்வாக் பகுப்பாய்வு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பயன்படுது பார்க்க போகிறோம். ஸோ ஸ்வாக் அப்படிங்கிறது என்னென்னா, இதனுடைய விரிவாக்கம் தான் SWOCங்கிறதுடைய விரிவாக்கத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த 4 விரிவாக்கமும் ஒரு கல்வி நிறுவனத்தை நல்ல விதமாக நடத்துறதுக்கு, நிர்வகிக்கிறதுக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வாகுங்கிறது ஒரு கருவியாக, ஒரு டூலாக நாம் பயன்படுத்தி நம்மளுடைய நிர்வாகத்தை திறம்பட நாம் நடத்தலாம் அப்படிங்கிறத நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்வாகில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து, நம்ம சொல்கிறது ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறோம், பலம். ஸோ நம்ம கல்வி நிறுவனத்தில் எதெல்லாம் பலம்? நாம் வலுவான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அர்ப்பணிப்பு உள்ள ஊழியர்கள் இருக்கிறாங்களா, நல்ல திட்டங்கள் வச்சுருக்கிறோமா, பயனுள்ள மாதிரி நம்முடைய பிளானிங்லாம் இருக்கா அப்படிங்கிறத ஒரு நிறுவனத்துடைய ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து, பலம். சரிங்களா? முதல்ல நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுதான் ஸ்வாகில் ஸ்ட்ரென்த்து. அடுத்தது வீக்னஸஸ். முதல்ல பலம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நாம் எந்தெந்த பகுதியில் வீக்காக இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னும் பழைய திட்டங்கள், போதுமான அமௌண்ட்டு நம்மக்கிட்ட இல்லை, என்ன பிரச்சனை நமக்கு, எதனால் நமக்கு ரிசல்ட்டு போகுது, ஸ்ட்ரென்த்து ஓகே, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து, பிரச்சனை என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத ரெண்டாவது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் பலவீனங்கள் ரெண்டாவது. மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம புதுசாக என்னென்ன வாய்ப்புகள் நம்ம மாணவர்களுக்கு கொண்டு போய் செய்கிறதுக்கு இருக்குது, அதில் நாம் எதெல்லாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நாம் திட்டமிடணும். இன்னும் பழசையே வச்சுக்கிட்டு இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு நிறுவனத்துக்கு பயன் தர வகையில் என்னென்ன வாய்ப்புகள்லாம் வெளியே இருக்கோ அது எல்லாத்தையும் நாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நாலாவது சேலஞ்சஸ். சரிங்களா? சவால்கள். இதை நமக்கு நிறைய ஒரு கல்வி நிறுவனம் நடத்துகிறோம், கல்வி நிறுவனத்தில் நாம் ஒரு மேலாண்மையில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வெளிப்புற மக்கள்கிட்ட இருந்து நிறைய சவால்கள், பிரச்சனைகள் வரும். சவால்னால் பிரச்சனைகள் எல்லாமே நம்ம சவால்களாக பார்க்குறோம். அடுத்தது மாணவர்களோட பிரச்சனைகள் வரும், ஆசிரியர்கள் கூட நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ இது எல்லாத்தையும் நாம் எந்த அளவுக்கு நாம் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் சேலஞ்சஸ். ஸோ இதை தான் நாம் என்ன சொல்கிறோம், ஸ்வாக்னு சொல்கிறோம். ஸோ S ஃபார் என்ன சொல்கிறோன்னா ஸ்ட்ரென்த்து, W ஃபார் வீக்னஸ், O ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, C ஃபார் சேலஞ்சஸ். இது எல்லாத்தையும் நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நிர்வாகம் சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறத இதன் மூலமாக சொல்லிடுறோம். அடுத்தது இந்த ஸ்வாக் அப்படிங்கிறது கல்வி நிர்வாகத்தில் இது எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். முதல்ல ஒரு வருடத்தோடைய திட்டமிடுறதுக்கு நம்மளுடைய பலம் என்ன, பலவீனங்கள் என்ன, நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, நமக்கு எந்தெந்த ஏரியாவில் இருந்தெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், இந்த வருடத்தில் இதெல்லாம் நாம் பண்ண போகிறோங்கிறத திட்டம் போடுறதுக்கு இந்த ஸ்வாக் அனாலிசிஸ் நமக்கு பயன்படுது. அடுத்தது ஒரு ப்ரோக்ராமோட எவால்வேட் பண்ணுறதுக்கு, ஒரு திட்டத்தை நாம் மதிப்பீடு செய்கிறதுக்கு இந்த ஸ்வாக் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுது. சரிங்களா? நாம் முன்னேற்றத்தை இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம், ஸோ இந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் இன்னும் அதிகம் பண்ணியிருக்கோம், வீக்னஸ் இன்னும் குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எவாலுவேஷன் பயன்படுது. அடுத்தது ரிசோர்ஸ் அலோகேஷன். சரிங்களா? நாம் சொன்னோம் இல்லையா? ஸோ என்னென்ன வளம் தேவையோ அது எல்லாத்தையும் நாம் இந்த ஸ்வாக் அனாலிசிஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு வீக்னஸ் எந்த ஏரியாவில் இருக்கோ அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸு, பட்ஜெட்டை ஒதுக்கி இன்னும் பண்ணலாம். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஸ்டாஃப்ஸ் நிறைய கம்மியாக இருக்காங்க, அதான் வீக்னஸ்னால், அப்போ இதன் மூலமாக ரிசோர்ஸ் அலோகேஷன் மூலமாக நிறைய ஸ்டாஃப்ஸ் நம்ம எடுத்து ஒரு கல்வி நிர்வாகத்தை நல்லா கொண்டு போகலாம். அதே மாதிரி முடிவு எடுக்கிறது, டெசிஷன் மேக்கிங். சரிங்களா? நாம் ஒரு விஷயத்தை முடிவு பண்ண போகிறோம், இந்த வருஷம் இதெல்லாம் நாம் கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முடிவை எடுத்து நாம் பண்ணலாம். இது எது பயன்படுதுன்னா ஸ்வாக் பயன்படுது. நான் வீக்னஸாக இருக்குது, அதனால் இந்த முடிவை எடுத்தேன், நான் இது ஸ்ட்ரென்த்து, அதனால் இந்த முடிவு ஓகே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, தொடர்ச்சியான முன்னேற்றத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்வாக் அனாலிசிஸ் மூலமாக நாம் இன்னும் வீக்னஸாக போகிறோமா, நல்லா ஆகிட்டுருக்கோமா, ஸ்ட்ரென்த்து இன்னும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்புகள் நமக்கு நிறைய வருது, அதை நாம் சரியாக பயன்படுத்தியிருக்கோமான்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இந்த ஸ்வாக் மூலமாக நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள்.
அடுத்து நாம் பார்க்க போகிற ஒரு தலைப்பு வந்து டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், TQM அப்படின்னு சொல்கிறோம். மொத்த தர மேலாண்மை அப்படின்னு இதை பேராக வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இது முக்கியமாக இது வந்து ஒரு தர மேலாண்மை, குவாலிட்டியை அடிப்படையாக வச்ச ஒரு மேலாண்மை அமைப்பு. இது வந்து பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு தத்துவம் வந்து அணுகுமுறை இது. இந்த அணுகுமுறையை பயன்படுத்தி இதில் முக்கியமாக 2 விஷயத்தை நாம் வந்து சொல்கிறோம். ஒன்று வந்து தொடர்ச்சியான முன்னேற்றம், கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து தங்களை தக்க வச்சுக்கிட்டு சின்ன சின்ன அளவில் ஒரு முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதையும், 2வது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவருடைய திருப்தி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற 2யும் அடிப்படையாக வச்சு இந்த TQM அப்படிங்கிறது செயல்படுது. ஸோ இதில் முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா 3 பேருக்கு மொத்தம் முக்கியம். கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ் அண்டு எம்ப்ளாயீஸ் ரொம்ப முக்கியம் 3ம். ஸோ நம்ம கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் யார் கஸ்டமர்ஸ் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கஸ்டமர் ஃபோக்கஸ் இஸ் சென்ட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அவங்களுடைய கவனம் தான், அவங்க தான் ரொம்ப முக்கியமானது, அவங்கள தான் நாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாடிக்கையாளருக்கு திருப்தி தர்ற மாதிரி நாம் எல்லா விஷயத்தையும் சரியாக நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே இருக்கணும்னு சொல்கிறோம். நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கஸ்டமர்ஸு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரியாக அளவில் திருப்தி தர அளவில் நம்ம வந்து சேவைகளை, நம்மளுடைய சர்வீஸை, நம்ம டீச்சிங்கை, ஸ்கூலில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு திருப்தி தர மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. 2வது சப்ளையர்ஸ். சரிங்களா? இது என்ன அப்படின்னா, இது கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இவங்க யாருக்கிட்ட ப்ராடக்ட் வாங்குகிறாங்க. நமக்கு இப்போ ஒரு பொருளை நான் தயாரிக்கிறேன்னா எனக்கு சப்ளையர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த மாதிரி நமக்கு சப்ளையர் யாராக இருக்காங்களோ அவர்களுடைய தரத்தையும் நாம் ரொம்ப முக்கியமாக வச்சுக்கணும். ஸோ அவங்க நமக்கு தரமான பொருட்களை கொடுக்கறத நாம் வச்சுக்கணும். வந்து டைரெக்டாக அவங்களுடைய நெருக்கமாக இருந்து எப்போவுமே நமக்கு பொருள் கிடச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு பர்டிகுலர் டைமில் பொருள் கிடைக்கலன்னா நம்முடைய வியாபாரம் அப்படியே நின்று போயிடும். ஸோ நிறுவனம் இயங்காது. ஸோ அதனால் சப்ளையர்ஸ் ரொம்ப முக்கியமான ஆட்களாக இருக்கிறாங்க இதன் மூலமாக அப்படின்றோம். அடுத்தது எம்ப்ளாயீஸ். சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான ஆட்கள் எம்ப்ளாயீஸும். ஸோ இதை TQM பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு எம்ப்ளாயி திடீர்னு ஒரு பர்டிகுலர் டைமில் நமக்கு எம்ப்ளாயி கிடைக்கலன்னா நம்முடைய நிர்வாகம் இயங்காது. நம்மளால் ஒரு ப்ராடக்டை நல்லா தயாரித்து நம்மளால் கொடுக்க முடியாது சரியான அளவில். ஸோ இந்த 3 விஷயத்தையும் அடிப்படையாக வச்சு இயங்குகிற இந்த ஒரு அணுகுமுறைக்கு பேர் தான் TQM, அதாவது டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்டு. ஸோ இதில் நாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்வி நிறுவனங்களுக்கு மதிப்பீடு மற்றும் அங்கீகாரம் தரக்கூடிய நிறுவனங்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக இந்தியாவில் 2 நிறுவனங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து NAAC அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுடைய பெயர், அந்த பெயர் பலகை இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா NAC அக்ரிடேட்டட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது NACிடம் தரச்சான்று நாங்கள் பெற்று இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த NAC அப்படின்னா என்ன அப்படின்னா, நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்டு அக்ரிடிடேஷன் கவுன்சில் அப்படின்னு இதை சொல்கிறோம். ஸோ இது 1994ஆம் வருடம் உருவாக்கப்பட்டது. இது ஒரு அட்டானமஸ், இது ஒரு தன்னாட்சி அமைப்பு. சரிங்களா? இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் UGCக்கு கீழே வரும். ஸோ 1986, 1992 அந்த நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் அப்புறம் ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் இதனுடைய விளைவாக உருவாக்கப்பட்டது தான் இந்த NAC அப்படிங்கிற ஒரு கவுன்சில். சரிங்களா? ஸோ இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பெங்களூரில் தான் இருக்குது. நம்ம பக்கத்தில் கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் தான் இது இருக்குது. ஸோ இந்த NAC வழியாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உயர்கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துக்கும் வந்து அக்ரிடியேட் பண்ணி அவங்க ஒரு மதிப்பை கொடுக்குறாங்க. அதாவது தரச்சான்று தர்றாங்க. இந்த தரச்சான்று எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, அது வந்து A++, A+, B++ இப்படிலாம் வந்து தரச்சான்று அவங்க கொடுக்குறாங்க. இந்த தரச்சான்று அந்த கல்வி நிறுவனத்துக்கு கொடுக்கறதுக்கு இவங்க என்ன க்ரைட்டேரியா ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு அளவுகோல் வச்சுருக்கிறாங்க. என்ன அளவுகோல் அப்படின்னா, மொத்தம் வந்து ஒரு 7 க்ரைட்டேரியாவை அடிப்படையாக வச்சு இதுக்கு மதிப்பெண் கொடுக்குறாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, அது ஒரு உயர்கல்வி நிறுவனம், நாம் இப்போ NAC அங்கீகாரம் வாங்க போகிறோம், அப்ரூவல் வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு நாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கல்லூரியில் என்னென்ன வசதிகள் இருக்கோ அதெல்லாம் இந்த 7 க்ரைட்டேரியாவுக்கு கீழே அப்ளை பண்ணோம்னா அதெல்லாம் சரியாக இருக்கா நீங்கள் சொன்னபடி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு பெரிய அதிகாரிகள் ஒரு 2-3 பேர் வருவாங்க. அந்த விசிட் டீம்னு சொல்லுவாங்க, பியர் டீம் விசிட்டுன்னு. அவங்க வந்து அதுக்கு வந்து மார்க்ஸ் எல்லாம் நமக்கு காலேஜ்லேயோ இல்லை ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கிறதோ விசிட் பண்ணிவிட்டு அதுக்கு அடிப்படையில் மார்க்ஸ் கொடுத்து நமக்கு வந்து கிரேடு நமக்கு தருவாங்க. அதுதான். ஸோ இதில் பாருங்கள் என்னென்ன க்ரைட்டேரியா அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, கரிக்குலர் ஆஸ்பெக்ட்ஸு,
பாடத்திட்ட அம்சங்கள் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் டீச்சிங் லேர்னிங் அண்ட் இவாலுவேஷன், கற்றல் கற்பித்தல் மதிப்பீடுதெல்லாம், அதாவது டெஸ்ட்டு இதெல்லாம் வச்சு சரியாக மார்க்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்புறம் அந்த ஒரு காலேஜில் ரிசர்ச் இன்னோவேஷன் இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆராய்ச்சிக்கு புதுமையாக ஏதாவது என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேர்னிங் ரிசோர்ஸஸ், ஒரு கல்லூரிய இல்லைனா ஒரு பல்கலைக்கழகத்துடைய உட்கட்டமைப்பு எப்படி இருக்குது, அங்கே கற்றல் வழங்க ரிசோர்ஸஸ்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் மாணவர்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் அண்டு ப்ராக்ரஸ், மாணவர்களுக்கு ஆதரவு தர்ற மாதிரி அவங்கள முன்னேற்றுற மாதிரி நீங்கள் என்னென்ன எக்ஸ்ட்ராலாம் பண்ணித்தர்றீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கவர்னன்ஸ், லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆளுமை, தலைமைத்துவம், மேலாண்மை இதெல்லாம் வந்து அங்கே எப்படி நடக்குது, நீங்கள் என்னென்ன லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்பாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அண்டு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நிறுவன மதிப்பு அந்த ஏரியாவில் எப்படி இருக்குது, அந்த மதிப்புகள்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, வெல்ஃபேர்லாம் எந்த அளவுக்கு சரியாக பண்ணி கொடுக்குறீங்க, நடைமுறைகள்லாம் சிறந்த நடைமுறை ஸ்கூல் லெவலில், காலேஜ் லெவலில் எந்த அளவுக்கு அங்கே பண்ணி கொடுத்துட்ருக்கீங்கிறதெல்லாம் செக் பண்ணி நமக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு மதிப்பெண்ணை கொடுத்து நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கல்லூரிக்கு அந்த A++ அப்படிங்கிற மாதிரி கிரேடை கொடுத்துருவாங்க. அடுத்தது NBA, தேசிய அங்கீகார வாரியம் அப்படின்னு சொல்கிறோம், நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரெடிடேஷன். ஸோ இவங்களுடைய ஃபோக்கஸ், இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா NAC மாதிரியே இவங்களும் வந்து ஒரு கல்லூரிக்கு இதுக்கெல்லாம் தரச்சான்று தர்ற நிறுவனம் தான் இது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமாக டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ்க்கு, அதாவது என்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட்டு, ஃபார்மசி இந்த மாதிரி தொழில்நுட்ப ரீதியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இவங்களுடைய ரொம்ப அங்கீகாரம் வந்து இவங்க தர்றாங்க. ஸோ இவங்களோட முக்கியமானது என்ன அப்படின்னா இவங்க ஒரு கல்லூரிக்கு அடிப்படை தேவை ஒரு குவாலிட்டி தர மதிப்பு கொடுத்து ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணுற மாதிரி இவங்க அந்த கல்லூரிக்கு அங்கீகாரம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த NBA வந்து ஒரு தனியாக ஒரு அட்டானமஸ் தன்னாட்சி நிறுவனம் தான், NACம் ஒரு தன்னாட்சி நிறுவனம் தான். அதே மாதிரி இவங்க 2 லெவலில் வந்து இவங்க அந்த அங்கீகாரம் வந்து தர்றாங்க. என்னென்ன அப்படின்னா ப்ரோக்ராம் லெவல் க்ரைட்டேரியா, அப்புறம் இன்ஸ்டிடியூஷன் லெவல் க்ரைட்டேரியா அப்படிங்கிற 2 லெவலில் இவங்க வந்து அங்கீகாரம் தர்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அதர் ரெலவெண்ட் பாடிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், பல்கலைக்கழக மானிய குழு அப்படின்னு இவங்க வந்து நேரடியாக வந்து அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னாலும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்கு வந்து அவங்கள வந்து குவாலிட்டிக்காக பண்ண மாட்டாங்க. ஆனால் UGC அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷனாக தான் ஹையர் எஜுகேஷன் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா, ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குது இல்லை ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குன்னா அவங்க வந்து UGC அப்ரூவ்டாக இருக்கணும். ஸோ அதை தான் சொல்லுவாங்க. இவங்க நேரடியாக தரச்சான்று தர மாட்டாங்க. ஆனால் பல்கலைக்கழக மானியக்குழு தான் இந்த கல்லூரி உயர்கல்வி நிறுவனங்களுக்கு இன்சார்ஜாக வந்து இருப்பாங்க. அடுத்தது ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், AICTEன்னு சொல்கிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்வியில் இன்ஜினியரிங் காலேஜஸ், பாலிடெக்னிக் காலேஜஸ் இது எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது வந்து இவங்க தான். அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் தர்றது, என்னென்ன அவங்க வந்து கோர்ஸஸ் சிலபஸ்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்கிறது வந்து இந்த நிறுவனம் இதில் நமக்கு பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த தேசிய அளவில் இருக்கக்கூடிய அந்த தரச்சான்று தரக்கூடிய என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில்.